राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया। हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की। பக்தாழ்வார் பிரகலாதன். அதாவது பக்தர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பவர். பக்தி என்று சொல்லுகின்ற அடைமொழியை போட்டு சொல்லக்கூடியவர் இரண்டு பேர்கள்தான். ஒன்று பக்த பிரகலாதன், இன்னொருவர் பக்த ஆஞ்சநேயர். பக்திக்கு எடுத்துக்காட்டு இந்த இரண்டு பேர்கள் தான். அவ்வளவு சிறப்பாக பக்தியே ஒரு உருவெடுத்தது மாதிரி வாழ்ந்து அந்த பக்தியினுடைய ரசனையை, அந்த பக்தியினுடைய நிலையை எப்பொழுதும் உலகுக்கு காட்டி கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். அதனால் பக்த பிரகலாதன் அப்படி என்று சொல்லி அவரை அழைக்கிறார்கள். இந்த பக்த பிரகலாதன் இரணியன், அவருடைய தந்தை இரணியன் ரொம்ப துன்மார்க்கமாக தான் பெற்ற வரத்தின் காரணமாக எல்லாம் நான் தான் என்று சொல்லுகின்ற ஆணவத்தோடு இருந்தான். அந்த ஆணவத்தின் காரணமாக உலகுக்கு பேரழிவை கொடுத்தான். சன்மார்க்கம் இல்லை, துன்மார்க்கம் எங்கும் பெருகியது. ஆகவே பகவான் பக்த பிரகலாதன் அப்படி என்று சொல்லுகின்ற அந்த சத் பாத்திரத்தின் மூலமாக உலகுக்கு கருணை காட்டியிருக்கிறார். இங்கு பக்த பிரகலாதன் அவர் தந்தை ஏற்பாடு செய்திருந்த அந்த பள்ளியிலே அந்த சண்டன் அமர்க்கன் என்று சொல்லுகின்ற அந்த சுக்கராச்சாரியார் அவர்கள் ஆசிரியர்களாக இருந்து படித்து கொடுத்த அந்த பள்ளியிலே ஏராளமான அசுர குழந்தைகளும் படித்தார்கள். இந்த பிரகலாதன் அந்த அசுர குல அந்த சிறுவர்களுக்கு ஆசிரியர் இல்லாத பொழுது இவர் பாடம் நடத்தினார். பாடம் நடத்தி தெய்வீக தன்மையை உணர்த்தினார். மனிதன் வாழ்க்கையை எப்படி கெடுத்து கொள்கிறான், அவனுடைய வாழ்க்கையிலே தானும் தன்னை சுற்றி இருக்கின்ற இந்த பிரபஞ்ச பொருள்களையெல்லாம் எப்படி ஒரு இறையருளுக்கு எட்டாத அல்லது இறையருளுக்கு மாறுபட்ட பொருளாக கருதுகிறார்கள். வாழ்க்கை என்பது என்ன, அதனுடைய லட்சியம் என்ன, வாழ்க்கையில் எப்படி தெய்வீகத்தை தேடிக்கொள்வது, அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறான். அந்த அசுர குழந்தைகளுக்கு இதுகாரும் பொய்யான மயக்கத்தில் இருந்த அவர்களுக்கு இந்த மெய்ப்பொருள் மிகுந்த ஆர்வத்தையும்
நல்ல நம்பிக்கையும் கொடுத்தது. அப்பொழுது அந்த அசுர குழந்தைகள் கேட்டார்கள், அப்பா பிரகலாதா, நீயும் எங்களோடு தான் படிக்கிறாய், ஆசிரியர்கள் உனக்கும் எங்களுக்கும் ஒன்று போல் தான் சொல்லித் தருகிறார். ஆனால் நீ தெய்வீகமாக இந்த பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் எல்லாமாகவும் இருக்கின்ற அந்த சத்பொருளை, மெய்ப்பொருளை, அந்த நாராயணனை பற்றியெல்லாம் சொல்லுகிறாயல்லவா, உனக்கு இந்த பாடத்தை யார் சொல்லி தந்தது அப்படி என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த அசுர குழந்தைகளுக்கு இவர் சொல்லுகிறார், என் தந்தை இமயமலை சாரலுக்கு, மேருமலை சாரலுக்கு தவத்திற்கு சென்ற பொழுது தேவர்கள் இதுதான் நல்ல தருணம் என்று சொல்லி அசுரர்கள் மீது போர் செய்தார்கள். அசுரர்கள் நாலா பக்கமும் சிதறி ஓடினார்கள். என் தாய் கயாதுவும் செய்வதறியாது அப்படி கஷ்டப்பட்டார்கள். இந்திரன் இதுதான் நல்ல தருணம் அப்படி என்று சொல்லி அவளை சிறைபிடித்து செல்கிறான். வழிப்போக்கராக வந்த நாரதர் அதை கண்டு, இது அநியாயம் அல்லவா பெண்ணை சிறைபிடித்து போவது என்று இந்திரனை தடுத்து, நீ தேவர்களுக்கு அசுரர்கள் செய்த கொடுமையின் காரணமாக இப்படி ஒரு அபல பெண்ணை எடுத்து செல்வது தகாது என்று சொன்னார். இந்திரன் சொன்னான், இல்லை இல்லை, இவள் வயிற்றிலே இரணியனுடைய சிசு இருக்கிறது, அவனால் தேவர்களுக்கு மீண்டும் பெரிய இழப்பு ஏற்படும், துன்பம் ஏற்படும். ஆகவே இவளை சிறையில் வைத்து இவள் வயிற்று குழந்தை பிறந்த பிறகு அந்த சிசுவை கொன்றுவிட்டு இவளை விட்டு விடுகிறேன் என்று அந்த இந்திரன் சொன்னான். உடனே நாரதர் சொல்லுவார், நீ நினைப்பது தவறு. இவள் வயிற்றில் வளர்கின்ற சிசு மூவுலகத்திற்கும் மேலான சிறப்புக்குரிய, யுகந்தோறும் இவன் சரிதத்தை பாராட்டுகின்ற விதத்திலே இவன் பெருமை பெற்றவன், சிறந்த பக்தன், இவனுக்கு இணையான பக்தன் இல்லை என்று சொல்லுகின்ற விதத்திலே இவன் இந்த உலகுக்கு நன்மை பயக்கப் போகிறான். நீ அறியாமல் அப்படி சொல்லுகின்றாய், விட்டுவிடு அப்படி என்று சொல்லி என் தாயை அழைத்து அவருடைய ஆசிரமத்திலே பாதுகாப்பாக வைத்திருந்தார். அப்பொழுது தினமும் நாரத மகரிஷி என் தாய்க்கு நல்ல சத் விஷயங்களை, பகவானுடைய கல்யாண குணங்களை, பகவானுடைய சரிதத்தை, இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம், இருப்பு, ஒடுக்கம் ஆகிய எல்லா விதமான விவரங்களையும் அவர் தினமும் சொல்லிக் கொடுப்பார். நான் தாயின் கருப்பையில் இருந்தால் கூட என் தாய் ஒருவேளை அதை இப்பொழுது மறந்திருக்கலாம். ஆனால் எனக்குத்தான் அது முழுமையான பயனை கொடுத்தது. நான் இப்பொழுதும் அவற்றையெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். அதனால்தான் உங்களுக்கு இந்த மார்க்கங்களை எல்லாம் சொல்லுகிறேன் என்று விவரம் சொன்னார். அந்த அசுரர்கள் மிக சந்தோஷமாக அந்த பாடங்களை எல்லாம் கேட்டார்கள். சண்ட அமர்க்கர்கள், சுக்கிராச்சாரியாருடைய அந்த பிள்ளைகள், இவர்களுடைய ஆசிரியர்கள் அதை அறிந்து, இன்னும் நமக்கு தலைக்கு சிரச்சேதம் வரும், இந்த விஷயத்தை இரணியன் அறிந்தான் என்றால் நமக்குத்தான் தண்டனை, இதை உடனே இரணியனுக்கு சொல்ல வேண்டும், ஏற்கனவே நம்மை ரொம்ப கண்டித்திருக்கிறார், இந்த பிரகலாதனோ
எவ்வளவு வருத்தினாலும் எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் எந்த விதத்திலும் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்னும் நாம் இதை சொல்லாமல் இருந்தோம் என்றால் நமக்கு பெரிய தீங்கு ஏற்படும் என்று நினைத்து அவர்கள் இந்த விவரத்தை பிரகலாதன் இப்படி அசுர பிள்ளைகளுக்கும் பாடம் எடுக்கிறான் என்று சொல்லுகின்ற விவரத்தை இரணியனுக்கு சொன்ன உடனே இரணியனுக்கு பெரும் கோபம் வந்துவிட்டது, தாங்கொணாத கோபம். ஆகவே உடனே அழைத்து வாருங்கள் என்று சொல்லி பிரகலாதனை இரணியன் முன்பாக கொண்டு விடுகிறார்கள். அந்த பிரகலாதனை கண்ட மாத்திரத்திலே இரணியனுக்கு கடும் கோபம் ஏற்படுகிறது. அவனுடைய கண்கள் கொவ்வை பழம் போல சிவக்கின்றன. காதுகளில் குபீல் குபீல் என்று சொல்லி அந்த வெம்மை புகை எழும்புகிறது. அப்படியே உதடுகளை கடிக்கிறான், மீசை படபடக்கிறது. அவனுடைய கைகள் கோபத்தினால் அப்படி துடிக்கின்றன. அவன் கேட்கிறான், நீ என்ன செய்தாய்? இப்படி தந்தைக்கே நீ ஒரு சத்துருவாக வந்திருக்கிறாய். அப்படி என்று சொல்லி கடிந்தான். கடிந்து கொண்டு கேட்கிறான், உன்னுடைய வணக்கத்திற்குரிய அந்த மாயாவி இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன்? அவன் எங்கிருக்கிறான்? இதெல்லாம் கேட்கிறான். பிரகலாதன் மிக சாந்தத்தோடு தந்தையை வணங்கி சொல்லுவான், அப்பா, அவர் எல்லாவற்றிற்கும் காரணமானவர், ஞான முதல்வர். அவரிலிருந்துதான் எல்லா உலகங்களும் தோன்றுகின்றன, அவரில்தான் ஒடுங்குகின்றன. நிலைத்தலும் அவரிடம்தான். ஆகவே படைப்பது, காப்பது, அருளுவது, மறைப்பது என்று சொல்லுகின்ற பஞ்ச கிருத்தியங்களையும் அவரேதான் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய புல் பூண்டு முதல் பெரிய அளவிலே இருக்கின்ற, பெரிய உயர்நிலையில் இருக்கின்ற பிரம்மதேவர் வரை அவருடைய இயக்கத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவரை தவிர இந்த உலகத்திலே எப்பொருளும் இல்லை. காண்கின்ற பொருளெல்லாம் அவர்தான், காண்பவனும் அவர்தான். ஆக இந்த பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவராகவும் இருந்து எல்லா காரியங்களையும் கவனித்து கொண்டிருக்கின்ற, எல்லா இயக்கங்களுக்கும் இயக்கதாரியாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை இங்கிருக்கிறார் அங்கிருக்கிறார் என்று சொல்வதற்கில்லை, ஏகமாக இருக்கிறார். அவர்களை சாதாரண நிலையிலே இருப்பவர்கள் பார்ப்பது இல்லை. பேராசையும் பெரிய ஆணவத்தோடும் உலக பற்றுடையவர்களாகவும் மக்கள், மனைவி, சுற்றம், சூழல் என்று சொல்லுகின்ற இந்த பந்தத்தோடு இருப்பவர்களுக்கு அவர் தெரிவதில்லை. ஆனால் இந்த மயக்கம் எங்கிருந்து வந்ததென்றால், இந்த மயக்கமும் அந்த பரம்தான். ஆகவே மயக்கத்தை நீக்குகின்ற வகையிலே அவரை சரணாகதி அடையாதவர்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை, எந்த தோற்றமும் தெரிவதில்லை. இப்படி பிரகலாதன் சச்சிதானந்த பரம்பொருளாகிய நாராயணனை, அவன் எங்கும் வியாபித்தவன், எல்லாமாக இருக்கிறான் என்றெல்லாம் தெளிவுபட விவரித்து தந்தைக்கு சொல்லுகின்ற பொழுது அவனே பெருங்கோபத்தில் இருக்கிறான் இல்லையா? நெருப்பில் நெய்யை விட்டால் அந்த யாகத்தின் நெருப்பானது
குபீல் என்று எப்படி எழுமோ அதுபோல் கொக்கரித்து ஆர்ப்பரித்தான். நீயா எனக்கு புத்தி சொல்லுகிறாய்? அடே மூடா, உன்னை இப்பொழுதே கொன்று விடுகிறேன். சீக்கிரமாக சொல், அவன் எங்கிருக்கிறான் என்று சொல். அப்படி அந்த அசுரர்களுக்கெல்லாம் அசுரனாகிய அந்த இரணியன் கோபப்படுகிறான். பிரகலாதனுடைய உபதேச மொழிகளை கேட்டு அந்த இரணியன் இப்படி கோபம் போட்டு பொறுக்க முடியாமல் மனதிற்கு உகப்பற்றதும் முறை தவறியதுமான தன் மகன் பிரகலாதனை, அவனுடைய நடத்தையை கேட்ட இரணியகசுபின் உடல் கோபத்தில் மீண்டும் பதறுகிறது. தன் மகனை தன் கையாலே கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். மனவடக்கமும் புலனடக்கமும் கொண்ட பிரகலாதன் வணக்கமாக தன் தந்தையின் எதிரில் கைகூப்பி நிற்கிறான். அவனை கடுமையான வார்த்தைகளால் ஏசி தீயோனாகி அந்த இரணியகசிபு காலால் மிதிப்பட்ட நாகப்பாம்பு, இன்னும் சொல்லப்போனால் நாகப்பாம்பினுடைய முதுகிலே அடிபட்டு முதுகுத்தண்டு ஒடிந்து விட்டது என்று சொன்னால், அந்த நாகப்பாம்பு எப்படி சீறி நாலாபக்கமும் திரும்பி திரும்பி பாய்ந்து பாய்ந்து தரையை தாக்கி தாக்கி நிற்குமோ அது மாதிரி இந்த இரணியகசுபினுடைய கோபத்திற்கு எல்லையே இல்லை. அவன் சொல்லுகின்றான் பிரகலாதனை பார்த்து, வினயமற்றவனே, அற்ப புத்தி கொண்டவனே, குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பே, நீசனே, கர்வத்தால் என் ஆணையையும் மீறிய உன்னை இப்பொழுதே யமனுலகுக்கு அனுப்புகிறேன் என்று கொக்கரிக்கிறான். மூடனே, நான் கொஞ்சம் சினந்தால் போதும், மூவுலகங்களும் அதன் தலைவர்களும் கூட நடுங்குகின்றனர். ஆனால் நீ என்னை அந்த நாராயணன் காப்பாற்றுவான் என்று சொல்லி முழுமையாக நம்பி எவனது பலங்கொண்டு சிறிதும் பயமின்றி என் கட்டளையை மீறுகிறாய், அறிவில்லாதவன். அப்படி என்று சொன்னவுடனே அவன், அப்பா, உலகத்தையெல்லாம் காத்து ரட்சிக்கின்ற அந்த பரம்பொருளாகிய அந்த பகவான், அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவராக திகழ்கிறார். எதையும் செய்ய வல்லமையுடைய காலதேவன், காலத்திற்கும் காலன், அனைத்து ஜீவராசிகளின் புலன் வலிமை, மன வலிமை, அறிவு வலிமை, உடல் வலிமை மற்றும் புலன்களாக இருப்பவனும் அவர்தான். அந்த பகவான்தான். முக்குணங்களுக்கும் அவர்தான் தலைவன். அந்த சர்வேஸ்வரன் தான் தன் சக்தியால் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காக்கிறான். அப்படி மீண்டும் பிரகலாதன் சொல்கிறான், என்னுடைய பொருளை பாருங்கள், நீ கோபப்படுவதற்கும் நீ நினைத்தால் எதையும் செய்வேன் என்று சொல்லுகிறாய் அல்லவா, அதற்கான சக்தியும் அந்த பரம்தான். தந்தையே, இந்த அசுரகுணத்தை விட்டு தொலையுங்கள். எல்லோரிடமும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நல்ல எண்ணத்தை கைக்கொள்ளுங்கள். அப்பொழுது பாருங்கள், உங்களுக்கு பகைவன் யார் என்று யாரும் இருக்க முடியாது. இவ்வுலகில் தன்வயப்படாது தீய வழியில் பீடு நடை போடும் மனத்தை தவிர வேறு பகைவர்களே கிடையாது. எங்கும் எதிலும் சமமான ஏற்றத்தாழ்வு காணாத, சமத்துவ பாவனை காணாது இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுவே மிகுந்த முரண்பாடானது. சமத்துவமாக எதிலும் எல்லாவற்றிலும் ஒரே பரம்பொருள் இருக்கிறது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் பூஜனையாகும். இப்படி அந்த கொடியவனாகிய இரணியன் முன் நின்று
பக்த பிரகலாதன் சொல்லுகிறார், அவருக்கு எள்ளளவும் பயமில்லை. மீண்டும் இரணியகசு பேசுகிறான். அசடே, என்ன நீ மீண்டும் மீண்டும் உன்னையே புகழ்ந்து கொண்டு போகிறாய்? அதற்கு இதோ முடிவு நெருங்கிவிட்டது. இப்பொழுதுதான் புரிகிறது நீ யார் என்று சொல்லி. நீ நிச்சயம் உயிரை விட துணிந்து விட்டாய். இறக்க விரும்புபவர்கள்தான் இவ்வாறு உன்னை போன்று அசட்ட புத்தியிலே முன்னுக்கு முன் முரணாக பேசுவார்கள். நீ சொல்லுகின்ற அந்த லோகநாயகன் யாரடா அப்படின்னு கேட்கிறான், அதட்டி கேட்கிறான். பக்த பிரகலாதன் சொல்லுகிறார், தந்தையே, அவர் எங்கும் இருக்கிறார். கோபப்பட்ட இரணியகசிபு சொல்லுவான், அப்படியானால் இந்த தூணில் ஏன் இல்லை? பிரகலாதன் சொல்லுகிறார், அப்பா, இந்த தூணிலும் இருக்கிறார், என் கண்களுக்கு நன்றாக தெரிகிறார். உடனே அத்துமீறிய கோபங்களுடன் சிரங்கொண்ட இரணியகசிபு சொல்லுவான், இந்த தூணில் உனக்கு தெரிகிறான் அல்லவா? உளறை கொட்டும் உன் தலைமை உடலிலிருந்து இந்த உன் தலையை இப்பொழுதே உன் உடலிலிருந்து வெட்டி தள்ளுகிறேன். நீ காணுகின்ற நீ வணங்குகின்ற அந்த நாராயணன், அந்த மாயாவி, எவன் உன்னை காப்பாற்றுவான் பார்க்கலாம் என்று அப்படியே வாளை உருவினான். உடனே அந்த ஹரி, உலக நாயகன், பரம்பொருள், கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுப்பவன், ஏழை பங்காளன், எளியவர் சகாயன், பக்தர்களுக்கு இறங்குபவன், பக்தர்களுக்கு அன்பன், தன் அடியவர்களுக்கு அடியவனாக இருப்பவன், தரணியை காக்கும் அந்த பரம்பொருள், எங்கும் நிறைந்த சர்வேஸ்வரன், ஏகமாக இருப்பவன், அன்று ஆதி மூலமே என்று அரற்றிய அந்த கஜேந்திரனை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வந்தவனல்லவா? உண்மை நிலையை உணர்ந்த உத்தம பக்தர்களுக்கு உற்ற துணைவனாக இருப்பவனல்லவா? அன்று பாண்டவர்களுக்காக தன்னுடைய பாதம் நிலத்தில் தோய தூது சென்றவனல்லவா? குறைபடாத உள்ளமுடைய பக்தர்களுக்கெல்லாம் நிறைவாக அவரவர் உள்ளத்திலே இருந்து வழிகாட்டுபவன் அல்லவா? அந்த கருணை கடல் பகவான் எப்படிப்பட்டவர்? கருணையே உருவானவர், தயை உடையவர், எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்றன்றைக்கு படி அளப்பவர், எல்லா நிலைகளிலும் உலகத்து உயிர்களை போஷிப்பவர். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி பகவான் அணுவுக்குள் அணுவாக இருந்து, உலக இயக்கதாரியாக இருந்து, எங்கும் உயிர்களுக்கெல்லாம் எல்லா நலன்களையும் செய்கின்ற அந்த பரம்பொருள், இவன் வாளை ஓங்கி வெட்டிய மாத்திரத்திலே அங்கிருந்து நரசிம்மனமாக அந்த நாராயண பரம்பொருள் அவர் அப்படியே பெரும் கர்ஜனை செய்தார். அந்த கர்ஜனை கீழுலகு, இந்த பூவுலகம், மேலுலகம், தராதலம் என்று சொல்லுகின்ற 14 லோகங்களிலும் எதிரொலித்தது. அண்ட முகடுகள் நடுநடுங்கின. என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் எல்லோரும் திகைத்தார்கள். அந்த நேரத்தில் நரசிம்மமாக வெளிப்பட்டு அங்கு தோன்றுகின்றார். இதோ தூணில் தெரிகிறாரே என்று சொல்லி இவன் இப்படி பேசி நரசிம்மம் முழக்கமிட்டு வெளிப்பட்ட உடனே எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள். பகவான் நரசிம்மன் அவர் எதிரிலே வந்து நின்றார். அந்த கொடியவனாகிய இரணியன் முன்பு இப்பொழுது நரசிம்மமாக பகவான்
மகாவிஷ்ணு தோன்றி நிற்கிறார். அவரது திருமேனியோ மிகவும் பயங்கரமாக இருந்தது. உருக்கி வார்த்த தங்கம் போன்று மஞ்சளான கண்கள். அவர் வாயை திறந்து கொட்டாவி விடும்போது பிடரி மயிர்கள் இங்குமங்கும் அசைகின்றன. அப்படி வாய் அப்படி என்ன நாக்கை நீட்டி கொண்டு பால்ராஜ் ஐயா அப்படி பார்த்துருக்கிறீங்க இல்லையா மியூசியத்தில்? அப்படி அப்படி சிங்கம் அப்படி கதர்னா எப்படி இருக்கும் என்ன? அப்படி நாவை அந்த நாக்கினுடைய ஒரு வீச்சினாலே உலகம் அவ்வளவும் அழிந்து போகும் அல்லவா? அதுதானே. இப்போ இடைக்காலத்தில் என்ன வந்தது? என்ன நோய் வந்தது? கொரோனா. அப்படி ஒரு தடவு தான். லோகத்தில் 10 லட்சத்தை காணாது, 20 லட்சத்தை காணாது, 30 லட்சத்தை காணாது, அவ்வளவுதான். அதுதான் பகவானுடைய நிலை. அறியாமல் நான் பெரிது நீ பெரிது. அவரவருக்குள்ள 1000 போட்டிகளை வைத்து கொண்டு என்னை விட்டு ஆள் உண்டா என்று சொல்லி என்ன இருமாப்பு. பகவானுடைய நிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். அப்படி திருமுகமும் மேலும் பயங்கரமாக தோற்றமளித்தது. காதுகளோ மேல் நோக்கி அசைவின்றி நிற்கின்றன. கோபம் வருகின்ற பொழுது சிங்கத்திற்கு காது மேல் நோக்கி அசையாமல் நிற்கும். மலைக்குகை போன்று இருளடைந்த விரிந்த மூக்கு, திறந்த வாய், பயத்தை தோற்றுவிக்கும் முகவாய் கட்டை, விண்ணளாவிய திருமேனி, குறுகிய பருத்த கழுத்து, பரந்த திருமார்பு, சிறுத்த இடை, திருமேனி முழுவதும் நிலவொளி போல வெளுத்த ரோமங்கள், கூரிய நகங்களையே ஆயுதங்களாக கொண்ட நூற்றுக்கணக்கான திருக்கரங்கள் நாற்புறவும் பரவி நின்றன. அவருடைய அந்த காட்சியை எவராலும் அணுக முடியாததான பயங்கரமான திருமேனி, தனக்கே உரித்தான சுதர்சன சக்கரம், சங்கு, இவையெல்லாம் அங்கு இல்லை. பார்த்தான் கொடியவனாகிய இரணியன். அவனுக்கு அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறான். அசுரத் தலைவனான இரணியன் அடுத்த கணத்தில் தன் கையிலிருந்த கதையை எடுத்தான். அப்படியே கர்ஜனை செய்து கொண்டு பகவான் ஸ்ரீ நரசிங்கனை நோக்கி பாய்ந்தான். ஆனால் அவன் நிலை எப்படி? உலகநாயகனாகிய பரம்பொருள் வந்து நரசிங்கமாக தோன்றி அதர்மத்தின் விளிம்பில் இருக்கின்ற இரணியனை வதைக்க முற்பட்டு வந்தபொழுது இவனுடைய கோபம் என்ன ஆகும்? இவனுடைய கொக்கரிப்பு என்ன ஆகும்? இவன் அப்படி கதையை ஏந்தி அந்த நரசிங்கன் மீது பாய்ந்தது எப்படி இருந்ததாம் என்றால், விட்டில் பூச்சு தீயில் விழுந்து மறைவதைப் போல் அந்த இரணியன் பகவானது ஒளியில் மறைந்து போனான். அனைத்து சக்திகளுக்கும் ஒளிகளுக்கும் இருப்பிடமான நாராயணன் தானே முன்பு படைப்பின் தொடக்கத்தில் தன் ஒளியால் தமோ குணமே கருக்கொண்ட ஊழிக்காலத்து பேர் இருட்டை நீக்கியவர். அவ்வாறிருக்க சத்துவகுண பேரொளியான நாராயணனிடத்தில் இந்த இரணியனது ஒளி மங்கி காணாமல் மறைந்து போனதிலே என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? அந்த அசுரன் சினம்பொங்க தனது கதையை வேகமாக சுழற்றி பகவான் நரசிங்கனை ஓங்கி அடித்தான். அவ்வாறு அடித்தவுடன் கருடன் பாம்பை பற்றுவது போல் பகவான் கதையோடு கூட அவனையும் இறுகப் பற்றி கொண்டார். பகவான் அவனோடு சற்று விளையாட நினைத்தபோது பாம்போடு விளையாட நினைத்த கருடனிடம் இருந்து அந்த பாம்பு நழுவது போல் கொஞ்சம் விட்டு கொடுத்தார், நழுவினான். இந்த நேரத்தில் நாரதர் தான் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தர்மநந்தனா, இரணியனால் தங்கள் பதவிகளை பறிகொடுத்து பயந்து மேகத்தில் மறைந்திருந்த இந்திரன் முதலிய எல்லா லோகபாலகர்களும் இந்த காட்சியை கண்டனர். அந்தோ
இது நன்மைக்கல்லவே என்றெண்ணி பயந்தனர். ஏனென்றால் இரணியனோ தனது புயவலியை கண்டு பயந்துதான் அந்த நரசிங்கன் தன்னை நழுவ விட்டார் என்று எண்ணினான். போரில் களைப்பறியாத இரணியன் கத்தியும் கேடயமும் கையில் தாங்கி மறுபடியும் நரசிம்மனை நோக்கி பாய்ந்தான். என்ன நடக்கும்? பருந்து போல பெரும் வேகத்துடன் மேலும் கீழும் அவர் சுற்றி சுற்றி வந்து அந்த இரணியனை பற்றி பிடித்து அவன் கேட்ட வரத்திற்கு ஒவ்வுகின்ற விதத்திலே அந்த பெரிய அரண்மனையின் வாசலிலே ஒரு எதை கீறுவது போல, அப்படி என்று சொன்னால் கீரி பாம்பை கீறுவது போல, கருடன் பாம்பை உதர்வது போல அப்படியே அவனை மல்லாக்க கிடத்தி தன் மடியின் மீது வைத்தே அப்படியே இரண்டாக கிழித்தார். இரணியன் அப்படியே பதைபதைத்து துடிதுடித்து இறந்தான். அவன் இறந்த நேரம் இரவும் இல்லை, பகலும் இல்லை. அவன் இறந்தது ஆகாயத்திலும் அல்ல, பூமியிலும் அல்ல. அவன் ஆயுதங்களால் அவன் சாகவில்லை. பகவானுடைய நகம்தான் ஆயுதமாக வந்தது. இப்படியாக அந்த இரணியனை வதைத்து அப்படி அந்த கோபம் தாழாமல் இருந்து கொண்டிருக்கிறார் நரசிம்மமூர்த்தி. பெரிய கோபம் திடீரென்று வந்தால் சாதாரண மனிதர்களுக்கு கூட கொஞ்சம் அது ஆற வேண்டும் என்றால் ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இந்த நரசிம்மமோ அவருடைய கோபம் தணியாமல் அப்படி இருக்கிறார். கண்கள் அப்படி சீறுகின்றன. எல்லோரும் பயந்தார்கள், தேவர்களெல்லாம் பயந்தார்கள். இரணியன் மட்டும் அழிந்தால் போதும் நமக்கு. ஆனால் நரசிம்மம், இந்த நரசிங்கர் அவனை அழித்ததோடு மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கு இடையூறு செய்திருக்கின்ற இந்த உலகமே அழிந்து போடும் போலும் என்று நினைத்து பயந்தார்கள். தேவர்களெல்லாம் என்ன செய்வதென்று கைகட்டி வாய் புதைத்து வணங்கி நிற்கிறார்கள். தேவி திருமகளை பகவான் முன்பு அனுப்புவோமா, கொஞ்சம் சாந்தப்பட மாட்டாரா என்று நினைத்து தேவர்கள் நெருங்க முடியவில்லை, இந்திரன் நெருங்க முடியவில்லை, வேறு தேவாதி தேவர்கள் யாரும் நெருங்க முடியவில்லை. அவருடைய அந்த கோபாக்கினி அப்படி சுற்றிலும் பரவி இருக்கிறது, எரிந்து போவார்கள் போல இருக்கிறது. திருமகள் கூட பக்கத்தில் போவதற்கு பயந்தார்கள். ஏனென்றால் இப்படி ஒரு உருவை எப்பொழுதும் அவதாரத்தை கண்டதே இல்லை. அதுவும் பக்கத்தில் போக பயம். நாரதர், பிரம்மதேவர் முதலியவர்கள் அவர்களுடைய ஆலோசனையிலே பக்த பிரகலாதனை அருகாமையில் போக வைத்தார்கள். பக்த பிரகலாதனுக்கு பயமில்லை. ஏனென்றால் பகவான் அல்லவா வந்திருக்கிறார். அவர் அந்த பயந்த நிலையை கொடுப்பாரா? மற்றபடி அவரே முழுமுதற் பொருள் என்று நினைந்த அந்த பிரகலாதன் தான் பயப்படுவானா? என்றென்றும் அவரையல்லவா பூஜித்திருக்கிறான், என்றென்றும் அவரையல்லவா நேசித்திருக்கிறான். அவர் ஒருவரே தான் எல்லாம் என்றல்லவா நினைத்திருக்கிறான். அவன் மகிழ்ச்சியோடு பக்கத்தில் போனான். பக்த பிரகலாதனே, அப்பா என் பக்கத்தில் வா, அப்படி என்று அணைத்து கொண்டாராம். மடியில் எடுத்து வைத்து கொண்டார். அப்படி நாவால் அப்படி தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுகிறார். பிரகலாதன் இந்த இடத்திலே பகவானை பலவாறாக துதிக்கிறார். அவற்றையெல்லாம் நீங்கள் படித்தீர்கள். இன்னும் இந்த சப்தாகம் முடிந்த பிறகும் வீட்டிலே போய் இவற்றையெல்லாம் படிக்க வேண்டும். குறிப்பிட்டு இந்த பக்த பிரகலாதன் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையெல்லாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அதாவது நமக்கு பிறவிகள் எதனால் வருகிறது எல்லாம் சொல்லி துதிக்கிறார். அந்த பிறவியை நாசம் செய்வது யார்? எதை நாம் பகவானுக்கு செய்கிறோமோ அது நமக்கே கிடைக்கிறது. பகவானுக்கு எந்த ஆராதனையும் எந்த
காரியமும் வேண்டியதில்லை. எந்த நிவேதனமோ அல்லது பொன்னும் பொருளோ அல்லது கோடானு கோடி வைரங்களோ மற்றுமுள்ள விலையுயர்ந்த பொருட்களோ பகவானுக்கு வேண்டியதில்லை. பகவான் தான் எல்லாமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய அன்புக்காக அதை சமர்ப்பிக்கிறோம். அதில் நன்மை யாருக்கு? தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்கோலோ சதுரர். நம்மிடம் இருக்கின்ற அழுக்கு, மயக்கம், நம்முடைய இருக்கின்ற வேண்டாத பொருள்கள், காமக்ரோதம் முதலான அந்த தீய நிலைகள், இவற்றையெல்லாம் பகவானிடம் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் அவர் ஐஸ்வர்யமான அந்த சிறந்த ஆனந்த பெருக்கை தருவார். ஆகவே அப்படி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற பரம்பொருளே, அழகிய சிங்கரே, எங்களுக்கு மிகவும் பிரியமானவர் நீவிர்தான். தாங்கள்தான் எக்காரணமுமின்றி நன்மையே செய்யும் ஒரே நண்பனும் தாங்கள்தான். அனைவராலும் பூஜிக்கப்படுவோரும் தாங்களே. பிரம்மதேவர் தங்களுடைய கல்யாண குணங்களையும் திருவிளையாடல்களையும் பலவாறாக வர்ணித்து கொண்டே இருக்கிறார். அதை நானும் சொல்லிக்கொண்டே இருந்தால் தங்கள் திருவடிகளையே தம் இதய கோயிலில் வைத்து வணங்கும் அடியார்களது நல்லிணக்கம் வாய்க்கப் பெறுவேன். உண்மையில் அவர்கள்தான் ஞானிகள். அதனால் வெகு எளிதிலேயே விருப்பு வெறுப்பு முதலிய குணங்களிலிருந்து விடுபட்டு நாராயணா 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 என்று நாவினிக்க நாமத்தை பாடும் அந்த பக்தர்கள் தான் உலகத்தில் மேலானவர்கள். அப்படி இறைவா நரசிங்கா, இந்த நில உலகில் பிறந்த ஒரு மனிதன் படும் துன்பங்களுக்கு பரிகாரமாக ஏதோ ஒரு உபாயம் விரும்பி செய்யப்படுகிறது. ஆனால் தங்களிடம் பக்தி கொள்ளாது செய்யப்படும் அத்தனை உபாயங்களும் அனர்த்தம்தான். நமக்கு ஏதும் துன்பம் வருகின்ற பொழுது நம்முடைய புத்தியினால் நினைத்து ஏதேதையோ செய்கிறோம் அல்லவா, அதெல்லாம் அனர்த்தம்தான். ஆனால் அதற்கு ஒரு விடுதலை எது என்று சொன்னால் உம்மீது பக்தி கொள்வதுதான். இப்படியாக இந்த இறையருள் ஒன்றே சம்சார கடலை தாண்டி அந்த சம்சாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்ற சிறந்த படகு. அது உம்முடைய மேலான திருவடி. ஆகையால் இவ்வுலக மக்கள் பெரிதும் விரும்பும் ஆயுள், செல்வம், பெருமை மற்றும் புலனுகர் போகப் பொருள்கள் ஆகிய எதனையும் யான் விரும்பவில்லை. ஏனெனில் பெருந்திரள் படைத்த காலத்தின் ரூபமாக இருந்து தாங்கள்தான் அவற்றை அழித்து விடுகிறீர்களே. ஆகவே தாங்கள் தங்கள் அடியார்களின் இணக்கத்தில்தான் நான் இருக்க விரும்புகிறேன். பொன்னும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இந்த பிரபஞ்சத்திலே எது தந்தாலும் அது நில்லாதது, நிலை இல்லாதது. ஒரு நாள் இல்லை என்றால் இன்னொரு நாள் அழிந்து போகும். ஆகவே எனக்கு உம்மீது பக்தி ஒன்றே போதும். முன்பு பெறப்பெற்ற பேரும் உண்டோ? முன்பு பெறப்பெற்ற பேரும் உண்டு, பின்பு பெறும் பேரும் உண்டோ? அப்பா பிரகலாதா, அப்படி என்று சொல்லி உம்முடைய திருவாயினால் மொழிந்து அருகில் அணைத்து என்னை வைத்து கொண்டீர்களே, இதைவிட மேலான பேர் உண்டுமா? பிறகு எனக்கு ஒரு ஏதேனும் வேண்டுமா? இல்லையப்பா, நான் உனக்கு காட்சி கொடுத்திருக்கிறேன், நீ எதையேனும் வேண்ட வேண்டும். அப்படி கேட்டார். அந்த பக்த பிரகலாதன் எதையுமே வேண்டாம் என்று சொல்ல பகவான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாந்த நிலைக்கு வருகிறார். சாந்த நிலைக்கு வந்து பிரகலாதனுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்க வேண்டும் என நினைத்து அவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், அவருக்கு மேன்மேலும் பக்தி பெருகுகின்ற அந்த எல்லா நிலைகளையும் வழங்கி பகவான் நாராயண பரம்பொருள் அந்த நரசிங்கன் பகவான் ஸ்ரீ நரசிங்கம் கூறுகிறார், அனைத்து நலன்களும் பெற்றவனே பிரகலாதா, உனக்கு அனைத்து நலன்களும் உண்டாகட்டும். அசுர சிரேஷ்டனே, உன்னை கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டேன். நீ விரும்பிய
வரத்தை கேள். மக்கள் கோரிய பயன்களை தருவதற்காக நான் காத்து நிற்கிறேன். நீண்ட வாழ்நாள் பெற்றவனே, என்னை மகிழ்ச்சி கொள்ள செய்யாதவனுக்கு எனது தரிசனம் கிடைப்பது மிகவும் அரிது. ஆனால் என் தரிசனம் பெற்ற பிறகு ஜீவர்களின் இதயத்தில் தாபம் இருக்கக்கூடாது. ஆகவே விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பவன் நான். ஆகவே நன்மையை விரும்பும் பெரும் பாக்கியம் பெற்ற அறிவாளியான பக்தர்கள் தங்களது செயல்கள் அனைத்தாலும் என்னை மகிழ்விக்கிறார்கள். பெரும் சாதனங்களையும் மயங்க வைப்பது வரங்கள். அவ்வாறான வரங்களை தருவதாக இறைவன் பன்முறை கூறியும் அந்த அவருடைய ஆசைகளை தூண்டியும் அசுரசிரேஷ்டரான பிரகலாதன் பயன்னோக்கா பக்தி கொண்டவர் ஆதனால் அந்த வரங்களை விரும்பாது மேன்மேலும் பரம்பொருளே, நரசிங்கரே, எனக்கு உம்மீது மாறாத பக்தி எப்பொழுதும் இருக்க வேண்டும் வேண்டும் என்று பணிந்து வேண்டி கேட்டுக்கொண்டார். பகவானும் அவ்வாறே அருள் புரிந்தார். நரசிங்கம் இன்றும் என்றும் எப்பொழுதும் எல்லோருடைய பயத்தையும் நீக்குபவர். ஏதேனும் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் துன்பம், அதனால் எப்பொழுதும் அதையே நினைக்கக்கூடிய ஒரு 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 பயம், நம்மை அறியாது ஒரு பயம் கவ்விக்கொண்டது என்று சொன்னால், பக்த பிரகலாதனுக்கு இந்த நரசிம்மமூர்த்தி காட்சி கொடுத்த இந்த சரிதத்தை கேட்கவோ அல்லது படிக்கவோ செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய பயம் உடனே மாறிப்போகும். அந்த பயத்திற்கு காரணமாக இருக்கின்ற அந்த காரியங்களெல்லாம் நிவாரணம் ஆகி போகும். இதுதான் உண்மை. நரசிம்மர் திருவரங்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே கம்பநாட்டாழ்வார் கம்ப காவியத்தை அரங்கேற்றுகின்ற பொழுது இந்த நரசிம்ம சரிதம் அதில் வருகிறது. அவர் அங்கே தூணிலே அப்படி நரசிம்மமாக சிற்பமாக இருந்தார். அவர் அந்த அந்த விவரத்தை 2 நிமிடத்தில் சொல்லுவோம். கம்பநாட்டாழ்வார் வடமொழியிலே வால்மீகி மகரிஷி எழுதிய இராமாயணத்தை தமிழ் கூறும் நல்லுலகுக்கு அல்லது தமிழிலே கம்பராமாயணம் என்று எழுதினார் இல்லையா? அது பல கவிகளால் விருத்தம் என்னும் அந்த பாடல்களால் மிக தெளிவாக அழகாக எழுதப்பட்டிருக்கிற நூல். ஆனால் அக்காலத்தில் அதை அரங்கேற்ற வேண்டுமென்றால் பல பெரியவர்கள் புலவர்களுடைய அங்கீகாரம் வேண்டும். அப்படி அவர் மகாவிஷ்ணுவின் மீது ராமனாக அவதரித்த அந்த ராமாவதாரத்தின் மீது, புருஷோத்தமன் ராமன் மீது பாடப்பட்ட அந்த கவிகள் அரங்கேற்றுவதற்காக ஸ்ரீரங்கம் சென்றார். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அங்கே தில்லையிலே 3000 பேர் இருக்கிறார்கள், அங்கு சென்று அந்த கவிகளை சொல்லி அதற்கு உரிமம் பெற்றால் நாங்கள் உங்களை இங்கே அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னார்கள். கம்பர் அந்த காலத்தில் பாருங்கள், ஸ்ரீரங்கம் இருந்து சிதம்பரம் போக வேண்டும், அங்கே போய் தில்லை 3000 பேர்கள், அந்த தில்லை 3000 பேர்களிடம் ஒரு நாளும் கூட மாட்டார்கள். 3000 பேர் இருக்கின்ற சமயத்தில் தான் ஒரு அங்கீகாரம் எதுவும் கொடுப்பார்கள். அப்படி ஒவ்வொரு வீடாக போய் கேட்டார், நாங்கள் கூடுவதில்லை, என்னிடம் கேட்டு பிரயோஜனம் இல்லை, அவரிடம் கேட்க வேண்டும், அவரிடம் கேட்கணும். திரும்பவும் ஸ்ரீரங்கம் வருகிறார், அவர்கள் ஒரு நாளும் கூடுவதில்லை. அப்படி அவர்கள் அங்கீகாரம் பெறுவதென்றால் மிக முடியாத காரியம் என்றவுடனே ஸ்ரீரங்கத்திலே பகவானுடைய பக்தர்கள் சொன்னார்கள், இனி போ, ஒரு அசரீரி கேட்கிறது அங்கே, இனி போ, அந்த 3000 பேர்கள் ஒரே நேரத்தில் சந்திப்பார்கள், அந்த இனி உன்னுடைய காரியம் நடக்கும், நீ அதில் வெற்றி கொள்வாய் என்று பகவான் சொன்னார். இவர் தில்லைக்கு வருகிறார். அங்கே 3000 பேர் எப்படி சந்திப்பார்களோ அசரீரி அப்படி பகவான் சொல்லியிருக்கிறார் என்று நினைத்தார். ஆனால் அந்த தில்லை 3000 பேரில் தலையாக இருந்த அந்த தலைமை பீடத்தில் இருந்த அந்த
அந்தணர் மகன் இறந்து விட்டான், பாம்பு கடித்து இறந்து விட்டான். பாம்பு கடித்து இறந்தால் அங்கே எரியூட்டுகின்ற அந்த இடத்திற்கு எல்லோரும் வருவார்கள். வந்து விட்டார்கள். இவர் போய் இந்த நூலுக்கு கொஞ்சம், இப்போ எல்லாரும் 3000 பேரும் இருக்கிறீங்க, இந்த நூலுக்கு கொஞ்சம் இந்த இது அங்கீகாரம் கொடுங்க. நாங்கள் என்ன கவலையில் இருக்கிறோம், பையன் இறந்து போயிட்டான், தலைமை அந்தணருடைய பையன் இறந்து போயிட்டான், கூடியிருக்கோம் இந்த நேரத்தில். அப்படின்னா ஒரு காரியம் செய், இந்த பையன் சிதையில் இருக்கிறான், இப்போ இவனை நீ எழுப்பி விடு உன்னுடைய கவியினால், அவ்வளவு சிறந்த கவியன்னா எழுப்பு அப்படின்னு சொன்ன உடனே கம்பநாட்டாழ்வார் அந்த லட்சுமணர்கள் நாகபாசகனைக்கு அந்த மயங்கியிருந்த காலத்திலே கருடனை பற்றி பாடினார். அந்த பாடல்களை இங்கு பாடினார். அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியது பாடினார். உடனடியாக பாம்பு கடித்து இறந்தவன் சிதையிலிருந்து எழுந்தான். அங்கீகாரம் கொடுத்தார்கள். அங்கே ஸ்ரீரங்கம் வந்தார். வந்து சொன்ன உடனே சரி நீங்கள் பாடுங்கள், ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிறோம், அதை நிறைவேற்றி விடலாம் அப்படி என்று சொல்லி ராமாயணத்தை பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது இந்த நரசிங்கருடைய வரலாறு அங்கு வருகிறது. இரணியன் ராவணனுக்கு பல புத்திமதிகளை சொல்லி, அப்பா நீ பெரியவன் என்று நினைக்கிறாய், எல்லாம் உன்னால் முடியும் என்று உன்னை விட உன் குலத்தில் பிறந்த அசுரன் ஒருவன் இருந்தான், அவன் இரணிய கசிபு, அவன் நாராயண நம என்று சொல்ல விட மாட்டான், இரணியாய நம என்று உலகத்தவர்களெல்லாம் சொல்ல வேண்டும், அப்படி முடிசூடா மன்னனாக ஆட்சி செய்தான். அவனையே நரசிங்கம் என்ன வந்து மகாவிஷ்ணு நரசிம்ம வந்து அவன் பெற்ற வரத்தை எல்லாம் ஒரு நொடியில் அழித்து அவனை வதைத்தார், ஞாபகம் வைத்துக்கொள் என்கிற அந்த இடம் ராமாயணத்தில் வருகிறது. அதை பாடி நிறைவேற்றினார் பாருங்கள். அந்த நேரத்தில் தூணிலிருந்து நரசிம்மம் வெளிப்பட்டு விட்டார் பாருங்கள். அது மாதிரி இன்றைக்கும் அந்த மண்டபம் அங்கே இருக்கிறது. இனி ஸ்ரீரங்கம் போனீர்கள் என்று சொன்னால் கம்பநாட்டாழ்வார் அரங்கேற்றிய மண்டபம், அந்த மண்டபத்திலே எந்த கல் தூணிலிருந்து நரசிம்மம் வந்தாரோ அந்த கல் தூண் இப்பொழுதும் இருக்கிறது. தரிசித்து விட்டு வாருங்கள். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. योगी राम सूरत कुमार जय गुरु राया।